என்னடா காதர் இந்த டைம்ல எங்க வந்திருக்கிற? நீ கோவப்படாத, நான் போயிட்டு வரேன். என்ன பூனைக்கு மன வலை வித்து போட்டு காசு தரையா? தொலைச்சி எப்போ பிரியா? நண்பன் இருக்கானே நேரியா, நண்பன் கேட்டா எடுத்துருவான். பெரிய அவரோட பெரிய பட கடை தானே இது. பூனைக்கு மன வலையோட உறுதி இது. மெத்தப்பள்ளி கிட்ட இருக்கிற வலையோட உறுதி இது. வந்துட்டு ஆலம் முனைக்கு இருக்கிற வலை நினைக்கிறேன். சொத்து பத்து கொள்ளையா கிடக்கிறது நாடி ஒன்றும் விலங்கு இல்லை. எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி வைக்கணும். எடுத்துருவான். காசு கலைஞர கையில இருந்தா நண்பனை பார்ப்போம். சுலைமான் யாரு? மாமா சுலைமான் இல்லையா? நான் தான் காதர் வந்திருக்கேன். காதர் தம்பி வாங்கல. சுலைமான் பாப்பா, இந்த காதர் வந்திருக்கேன். என்னன்னு பாரு. காதர் வந்திருக்கானா? இருங்க நான் என்னன்னு பாக்க. என்னடா காதர் இந்த டைம்ல எங்க வந்திருக்கியா? என்ன பிரச்சனை? அது இல்லடா சுலைமான், காசி உங்க கையில இருக்கிற ஒரு சின்ன கடை ஒன்று வைப்போம் ஈசியோம்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கிற. என்ன காசி கொஞ்சம் வச்சிருக்கேன், கடை துறக்க போறியா? இடம் பார்த்துட்டியா? ஒரு பெரிய பட கடை சும்மா நெருங்கி வாடகை கொடுக்குறேன்னு சொல்லி தருங்க. அதான் கேட்டு பார்ப்போம். அந்த நான் போய் கேட்ட வாடகை கூட கேட்பாரு. உன்னை வச்சு கேட்டு பார்ப்போம்ட்டு பார்த்தேன்டா. நான் கொஞ்சம் கேட்டு காய்ச்சி பார்த்து செல்ல இந்த கடையை எடுப்போம். கஷ்டமா இருக்கு. பெரிய பட கடையா? அவர் கொடுக்க மாட்டார் கடையை. எனக்கு அவர்கிட்ட போய் கேட்க இயலாது. சரியா? நீ போ. என்னடா நீ இப்படி கேட்கிற? அவர்கிட்ட எனக்கு போய் கடை கேட்க இயலாது. நீ போ, நீ போ. இந்த வேலை எனக்கு பார்க்க இயலாது. சரிடா, நீ கோவப்படாத, நான் போயிட்டு வரேன். பெரிய படம் சாச்ச படம் இல்லை. வாப்பா அவர் ஏன் காதருக்கு இப்படி சொல்லி அனுப்புறாய்? அவன் அந்த கடையை தானே வாடகைக்கு எடுத்தாரு. அவரோட கடை சும்மா நெருங்கி எடுத்து கொடுத்துருக்கலாமே நீ. ஏன்னா அவன் நல்லா இருந்தான்னா பெரிய ஆள் ஆயிடுவானு. சின்ன கடை ஒன்று வச்சா அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். மர இவன மயாக்கெல்லாம் எப்பயும் கிழக்குதான் இருக்கணும், மேலுக்கா விடக்கூடாது. அவன் பெரிய ஆளை பேத்துருவானா? போனா போட்டு விட்டு வேலையை பார்க்க. நான் வேலைக்கு போற டைம் ஆகுது. சரி, அப்ப நீ வேலையை போயிட்டு வா. இன்னும் சந்திப்போம். 6 மணித்தியாலங்கள் கழித்து ஒரு வெயிலுக்கு உடுப்பெல்லாம் டக் டக்குன்னு காஞ்சிடுதுடப்பா. இப்படிதான்டப்பா இருக்காங்க. நம்ம இதை நம்பி, இந்த வேலையை நம்பி லீசிங்ல மோட்டர் சைக்கிள் எடுத்து வச்சிருக்கோம், மிஷின் வச்சிருக்கோம். என்ன செய்யறடப்பா? பாப்புட்ட போய் காசு கேட்டு பாப்போம். தொழில் தனிய பிசினஸ் என்ன செய்வோம். பாப்பா என்னடா சுலைமான், எனக்கு வேலை இல்லாம போய் என்னோட சேர்த்து 10 பேரை வேலையை விட்டு கம்பெனியில நிப்பாட்டிட்டாங்க பாப்பா. இந்த காலத்துல வேலையை விட்டு நிப்பாட்டிட்டானல. பூனைக்கு மன வலை வித்து போட்டு காசு தாங்க. நான் தனியாக தொழிலனை செய்யப்படுறேன். நான் தொழிற்சேன் நான் புழைச்சிக்குவேன் பாப்பா. பூனைக்கு மன வலை வித்து போட்டு காசு தாங்க. என்ன பூனைக்கு மன வலை வித்து போட்டு காசு தரையா? தொழிற்சே எப்போ பிரியா? அதெல்லாம் உனக்கு தர இயலாது. அது நான் சம்பாதிச்சுவேன் சொத்து. உனக்கு எப்படி நான் தாரு? என்ன கணக்குல வந்து கேப்பாரு? அதெல்லாம் தர இயலாது. சுலைமான் கொஞ்சம் நில்லு. கவலைப்பட்டுட்டா போறாய். இந்த கதை நான் உனக்கு என்னத்துக்கு சின்ன அறியுமா? காலத்துல காதர் வந்து உன்னோட நம்ம பெரிய பட கடையை தான் வாடகைக்கு எடுத்து சும்மா நிறைய அந்த கடை வாடகைக்கு எடுத்தா நான் கொஞ்சம் சாமானில போட்டு வியாபாரம் பண்ணி பார்க்க போறேன்னு நான் வந்து கேட்டுவேன். நீ அந்த கடையை நீ சின்ன பெரிய அவனுக்கு கொடுப்பாரு. குறைஞ்ச வாடகைக்கு அவனுக்கு கொடுத்துருப்பாரு. அவன் கடையை வச்சு புழைச்சிக்கிட்டு அவன் வேலையை அவன் பார்த்துருப்பான். நீ அவனை மட்டம் தட்டுறதுல அவனுக்கு அந்த இதை கடையை எடுத்து கொடுக்காம அவனை மட்டம் தட்டி அனுப்புறாய். ஏன் அப்படி செஞ்ச? இன்னும் இப்படி காய்க்கிறீங்க? ஒரு மனுஷனை நாம தாழ்த்தி காய்க்க கூடாது, தாழ்த்தி யோசிக்க கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா வாழணும் மட்டும்தான் நாம யோசிக்கணும். நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரி. அப்போ ஒரு மனுஷனை நாம தாழ்த்தி நினைக்க கூடாது, குறைவா நினைக்க கூடாது. நம்மகிட்ட உதவி என்று கேட்டு வாராக்களுக்கு அந்த உதவியை கட்டாயம் செய்யணும் சுலைமான். அது செய்யாட்டி நம்ம மனுஷனை பிறந்ததுல அர்த்தமே இல்லை. முதல்ல காதரை கூப்பிட்டு காதர் காலத்துல கேட்டு வந்த அந்த விஷயத்தை செஞ்சு கொடு. அவன் கேட்ட விஷயத்த நான் செய்றேன். சரி பாப்பா.